ஹலோ நண்பர்களே, வெல்கம் டு மிக்ஸ் மீடியா. இன்றைக்கி நம்ம சண்டே ஸ்பெஷல் ஃபிஷ் ஃப்ரை சிம்பிளாக எப்படி செய்யலாங்கிறத பார்ப்போம். நாங்கள் இன்றைக்கி கட்லா ஃபிஷ் எடுத்திருக்கோம். நல்லா சால்ட்டு, மஞ்சள் தூள் இதெல்லாமே போட்டு வாஷ் பண்ணி எடுத்து ரெடியாக வச்சுருக்கோம். இப்போது இந்த ஃபிஷ் ஃப்ரை செய்யறதுக்கான மசாலாவை ரெடி பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் அதுக்காக ஒரு பவுலில் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிக்க போகிறோம். அடுத்ததாக கொஞ்சம் புளிப்பு சுவைக்காக புளித்தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். யூஸ்வலாக லெமன் ஜூஸ் ஆட் பண்ணுவோம். இன்றைக்கி ஒரு சின்ன சேஞ்சுக்காக புளித்தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். அடுத்ததாக நல்லா கலர்ஃபுல்லாக வரணுன்றதுக்காக காஷ்மீரி சில்லி பவுடர் ஆட் பண்ணுறேன். கொஞ்சமாக ஜீரா பவுடர். அடுத்ததாக நம்மளுடைய சாம்பார் தூள் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போது காஷ்மீரி சில்லி பவுடரே நல்ல காரம் இருந்ததுனால நான் சாம்பார் தூள் கம்மியாக தான் ஆட் பண்ணியிருக்கேன். அடுத்ததாக சால்ட் ஆட் பண்ணியாச்சு. இது எல்லாமே ஓரளவு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துருவோம். அடுத்ததாக கொஞ்சமாக நம்ம கார்ன்ஃப்ளவர் மாவை ஆட் பண்ணிக்கலாம். கூடவே கொஞ்சம் அரிசி மாவு ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையுமே இப்போ நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம். இந்த ஸ்டேஜில் நமக்கு இந்த உப்பு, காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். சப்போஸ் நமக்கு இன்னும் கொஞ்சம் புளிப்பு வேணும்னாலும் கொஞ்சம் புளி தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாமே ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துடலாம். அடுத்ததாக நம்ம ரெடியாக க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற ஃபிஷ் கூட அப்ளை பண்ணிடலாம். இந்த ஃப்ரை மசாலா ரொம்ப தண்ணி மாதிரி இருக்கக்கூடாது. நல்லா திக்காக பேஸ்ட் மாதிரி இருந்தால் தான் நம்ம ஃபிஷ் கூட எல்லாமே ஒட்டி வரும். அதனால் நல்லா திக்காக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைக்கும் பொழுது ரொம்ப தண்ணி ஆட் பண்ண வேண்டாம். இது மாதிரி எல்லா ஃபிஷ்க்கும் நல்லா அப்ளை பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் சன்ட்ரை பண்ணிட்டோம்னா எல்லா மசாலாவும் நல்லா ஒட்டிக்கும். நம்ம சன்ட்ரை பண்ணலைனாலும் ஃப்ரீசரில் வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் கழித்து ஊற வச்சு எடுத்துருவோம். எடுத்துட்டோம் அப்படின்னா இந்த மசாலா எல்லாமே நல்லா ஒட்டி கோட்டிங்கோட ரெடியாக இருக்கும். இப்போ இதை நம்ம தவாவில் போட்டுட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். உங்களுக்கு ஆயிலில் ஃப்ரை பண்ணணும்னு நினச்சிங்கனாலும் ஆயிலில் போட்டுட்டு ஃப்ரை பண்ணிக்கோங்க. இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் எப்படி இருந்ததுன்னு பிங்க் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரியான சிம்பிளான ரெசிபிஸ்க்காக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு காத்துருங்க. டாட்டா, பாய் பாய்.